திருமணத்துக்கு பிறகு குடும்பத்தில் பிரச்சனை வரும் ஜாதக அமைப்பை பற்றி பார்க்கலாங்க. அவங்களுக்கு பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் உட்காந்து அந்த திருமணத்துக்கு பிறகு சனி தேசையோ செவ்வாய் தேசையோ வருது அப்படின்னா அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அல்லது அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ தனித்து உட்காந்து 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு ராகு தேசியோ அல்லது கேது தேசியோ திருமணத்துக்கு பிறகு நடக்குது அப்படின்னா அவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் பிரச்சனை பிரிவினை வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடம் இந்த மாதிரி பாவ கிரகங்கள் இருந்தும் அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய திசை நடந்தும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக குடும்பம் நடத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. அது எப்படின்னா, அந்த 7ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தும் திசை நடந்தாலும் சரிங்க, அந்த 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலோ அந்த 7ஆம் இடத்த அதிபதி பலம் பெற்று இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக வராது, பிரிவினை வரைக்கும் போகாது. சின்ன சின்ன சண்டை சச்சரவு தான் வருமே தவிர அது கைமீறி போகாது. நன்றி, வணக்கம்.